ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 7 Philippians chapter 4 verse 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவன் அவருடைய சமாதானத்தை தந்தருளுகிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். தேவ சமாதானம், பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானத்தை ஆண்டவர் தந்தருளுகிறத நம்ம பார்க்கிறோம். இது யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த நாளின் தியானம். யாருக்கு கொடுக்கிறார்? எல்லாருக்கும் தேவ சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துட முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் யாருக்கு அந்த சமாதானம் உரிமையாகும், யாருக்கு சுதந்திரமாகும் என்று நாம் பார்க்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 11 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு சமாதானம் அருளுகிறார்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போது மற்றவர்களுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாத மக்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை நிராகரிக்கிறவர்களுக்கு சமாதானம் கிடையாது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு தான், ஃபார் his own people, ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு தான் ஆண்டவர் சமாதானத்தை தந்தருளுகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 21 வாசித்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக அது புரிந்துவிடும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. தேவனை அறியாத மக்கள், தேவனை நிராகரிக்கிறவர்கள், துன்மார்க்கர், அவர்களுக்கு சமாதானமே கிடையாது என்பதை சொல்லுகிறார். அப்போ தேவ சமாதானம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 1 வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை தெளிவாக நமக்கு அதை விளக்கி காண்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன். ரோமர் 5 அதிகாரம் 1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். பார்த்தீங்களா என்ன இருக்குது? தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். தேவ சமாதானம் வேற, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது வேற. தேவனோடு சமாதானமாகிறது. இப்போ 2 பேருக்கு இடையில பிரிவினை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கு இடையில சண்டை. அந்த 2 பேர் அவர்கள் ஒப்புரவாகி அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவரோடு ஒருவர் சமாதானமாகிறார்கள். அப்போது நம்ம முதல்ல தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நான் தேவனிடத்தில் சமாதானமாக மாற வேண்டும், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல அழகா தெளிவாக சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் இதே ரோமர் 5 அதிகாரம் 10 நமக்கு அதை விளக்கி காண்பிக்கிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ என்ன போட்டிருக்குது? நாம் தேவனுக்கு யாராக இருந்தோம்? சத்துருக்கள், எனிமீஸ். நம்ம எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்கள, பாவத்து நிமித்தம் எல்லாரும் சத்துருக்களாக மாறிவிட்டோம். அப்படி சத்துருக்களாய் இருந்த நம்மையும் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில எனிமிட்டி இருந்துச்சு. ஒரு ஆண்டவர் நம்மளை பகையாய் பார்த்தார், பகை உணர்வு இருந்தது. அந்த பகையை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா, கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து ஆண்டவர்
தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு பரஸ்பர உறவை, அதாவது ஒப்புரவாக்குதலை ஆண்டவர் உண்டு பண்ணி ஆண்டவர் நம்மை அவரோடு கூட சமாதானமாக்கி விட்டார். சத்துருக்களாய் இருந்த நம்மை தேவனிடத்திலே சமாதானம் ஆகும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்தார். அதை தான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படி சமாதானத்தை நாம் பெற்றிருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி எல்லாருமே தேவ சமாதானத்தை அள்ளி வீசுகிறாங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவர் சமாதானத்தை எப்போ தராருன்னா, முதல்ல நம்ம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கணும். அப்போ தான் தேவ சமாதானம். அதனால தான் சங்கீதம் 29 வாசித்தோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. தேவனை அறியாத மக்களுக்கு சமாதானம் இல்லை. தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்களுக்கு தான் தேவ சமாதானம் அருளப்படும் என்பதை இந்த நாளிலே நாம் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை நீங்கள் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்களானால், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறார். ஆதலால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். உங்கள் பாவங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த பகை உணர்வை அவர் சிலுவையிலே தகர்த்தெறிந்து உங்களை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி விட்டபடினாலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த சமாதானம் தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றால்தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த ரிகன்சிலியேஷன், அந்த ஒப்புரவாக்குதலை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி தேவனோடு கூட உங்களை ஆண்டவர் சேர்க்க விரும்புகிறார். அவரை விசுவாசிங்கள். விசுவாசித்து அவரிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பணிவன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற வார்த்தையின்படி அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தந்தருளி தமது ஜனமாக உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட, அந்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.